சாஞ்சி அவனை சுத்தி இருக்க எல்லா பைரட்ஸ்கிட்டயும் ஆல் ப்ளூ பத்தி சொல்றான். அதாவது அவனோட ட்ரீம். அங்க வந்து ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்ல இருந்து வர எல்லா ஃபிஷஸுமே கிடைக்கும் அங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கு அவனை சுத்தி இருக்கிற ஷெஃப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு இடம் இருந்தா நல்லா இருக்கும்ப்பான்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அதுக்கு சாஞ்சிக்கு வந்து கோவம் வருது. இப்போ வந்து எல்லாருமே எல்லா ஷெஃப்ஸுமே கஸ்டமர் சாப்பிட்டு வச்ச லெஃப்ட் ஓவர்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு சாஞ்சி என்னன்னு சொல்லுவான், இதுக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா செஞ்சு சாப்பிடல, லெஃப்ட் ஓவர்ஸ் எதுக்கு சாப்பிடுறீங்க, அதெல்லாம் தூக்கி போடுங்கன்னு சொல்லும்போது அதுக்கு அந்த ஷெஃப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, கடல்ல வந்து சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப ரேர். கிடைச்ச சாப்பாட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டே இருக்கும்போது, இப்போ ஒருத்தவங்க வந்து கத்துறாங்க. என்னன்னு பார்த்தாக்கா, பைரட் செஃப் வந்திருக்காரு. கேப்டன் வந்திருக்காரு. பைரட்டோட கேப்டன் சொல்லி எல்லாரும் ஓடி போய் பார்க்கறாங்க. அப்ப சாஞ்சியும் ஓடி போய் பார்க்கறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஷிப்போட கேப்டன் என்னன்னு கேட்கறாருன்னா, கேப்டன் செஃப் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, அதுக்கு அவர் வந்து ஜோரா ஸ்டீல் அப்படின்னு சொல்லி கத்தும்போது, அவருடைய பைரட் குரூப்பே எல்லாரும் போயிட்டு ஸ்டீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து எல்லாருமே சரண்டர் ஆக பார்க்கும்போது நம்ம சாஞ்சிக்கு கோவம் வந்துருது. இந்த மாதிரி ஆளோட கையில எல்லாம் நம்ம சாவக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்பன் எடுத்துட்டு போயிட்டு அவங்கள அட்டாக் பண்ண பாக்குறான். அதுக்கு ஜெஃப் என்ன பண்றான்னா, இவனை தூக்கி ஒரு கார்னர்ல போட்டுறான். ஷிப்போட கார்னர்ல. இப்போ இப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சாஞ்சியை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ வந்து சாஞ்சிக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போ அங்க இருக்கிற பைரட்ஸ் எல்லாருமே அவனை காப்பாத்த பார்க்கும்போது திருப்பவும் ஜெஃப் அவனை ஜோரா எட்டி ஒதிக்கிறாரு. அவன் ஒரு ஷிப்போட கார்னர்ல போய் விடும்போது அத பார்த்து சுத்தி இருக்கிற ஷெஃப்ஸ் எல்லாம் அவனை விட்டுருங்க, அவன் ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ மழை ரொம்ப ஜோரா ஆகுது. ஜோராயிட்டு பெருசா ஒரு அலை வந்து சாஞ்சி அப்படியே தூக்கிட்டு போயிடுது. இப்போ வந்து ஜெஃப் என்ன பண்றாருன்னா, அவனை காப்பாத்துறதுக்காக அப்படியே தண்ணியில குதிச்சிடுறாரு. அப்ப எல்லாருமே என்ன நம்மளோட கேப்டன் ஒரு சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக குதிக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கும் போது அவங்க இருக்கிற ஷிப்பும் சேர்ந்து மூழ்கிடும். அப்போ வந்து ஜெஃப் கீழே போறாரு. அப்பதான் ஜெஃப் பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அவர் இருந்த ஷிப்பும் சேர்ந்து முழுங்கிருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்போட ஒரு பார்ட் வந்து அவர் கால் மேலேயே விழுது. அவரால காலை வெளியில எடுக்க முடியல. இப்ப என்ன பண்றாருன்னா, சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக அவரோட காலே அவரு உடைச்சு தள்ளிட்டு உள்ள நீந்தி போய் அவரு சாஞ்சியை தூக்குறாரு.